ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே முதலமைச்சர், இன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அன்னைக்கு இளைஞரணி தலைவரா இருக்கும்போது, நண்பா உடன்பிறப்பே மரத்து மேல நிக்காதீங்க, நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று தெரியும், நம்ம கட்சி கொடியை மரத்து மேல நின்று இது பண்ண அவருக்கு கைத்தட்டல் கரதோஷமா கொடுங்க அவர் வாழ்த்தி சொல்லி இறக்குறாரு. அப்பாலாம் அவங்க தற்கூறிங்களா? ஒரு கேரக்டர் அசாசினேஷன் கிரியேட் பண்றதுக்காக செய்யற தற்கூறிகள் வார்த்தைகள்னு போட்டு அவங்களுக்கு ஒரு நேம் வச்சு இப்படிதான் இவங்க அப்படின்ட்டு அதை டிமாரலைஸ் பண்றதுக்கான வேலைகளா தான் இது இன்றைக்கு இல்ல, காமராஜர் காலத்திலே செய்யக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான் திமுக. கேள்வி கேட்கறவனை பார்த்து பதில் சொல்ல முடியல, நீ தற்கூறினா அப்புறம் எப்படி ஏத்துக்க முடியும்? இவர் ஏதோ பாத்தீங்களா அங்கிருந்தே நமக்கு ஆதரவா பேசிட்டாங்க, அவங்க அஞ்சலை அம்மாவோட வாரிசு, ஏதோ அஞ்சலை அம்மாள் விஜய்க்கு ஏதோ பூர்வீகமா உங்க கட்சிக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவையா அவர் பேசிக்கிட்டாங்க. என்னங்க பெரிய கொள்கை தலைவரா ஏத்துக்கிறதுக்கு என்ன பெரிய என்ன ஒரு 3 மாத ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்து வந்தாங்க அஞ்சலை அம்மாளை தலைவராக ஏற்றுக்கொள்வது? சொல்ல வேண்டியதானுங்க, காமராஜர், நேதாஜி, முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் எங்க தலைவரும் சொல்ல, செத்து போன எல்லாரும் எங்க தலைவரும் சொல்லிக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.